எஸ்மார்ட் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. கிராஸ்ப், எக்ஸ்ப்ளோர், வென். அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். இன்றைக்கி ஒரு நல்ல டாப்பிக்கோட இந்த வீடியோவை நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். Class 6 Chapter 3 Number Playல 3.9 Playing with Number Patterns தான் இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த டாப்பிக்கில் எப்படின்னா ஒரு பேட்டர்ன்ஸ் கொடுத்துருப்பாங்க, அதில் சில நம்பர்ஸ் இருக்கும். சம் ஆஃப் ஆல் தி நம்பர்ஸ் கண்டுபிடிக்கணும். இது ஒரு பேட்டர்னாக அரேஞ்ச் ஆயிருக்கும் இந்த நம்பர்ஸ். ஸோ நம்ம அந்த பேட்டர்னையும் அந்த நம்பரையும் ரிலேட் பண்ணி நம்ம இதோடைய சம் கண்டுபிடிக்க போகிறோம். ரேதர் தென் ஒன்னொன்னா நம்ம ஆட் பண்ணி ஃபார் எக்ஸாம்பிள் 32 + 32 + 32 அப்படி பண்ணாம இது என்ன பேட்டர்ன் இருக்குன்னு அந்த பேட்டர்னை அப்சர்வ் பண்ணி நம்ம சம் கண்டுபிடிச்சோம்னா நமக்கு ஈஸியா இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் அதுல ஏசம். இந்த ஏசம்ல பார்த்தோம் அப்படின்னா 50 and 40 ரெண்டு டிஃப்ரெண்ட் நம்பர் நிறைய டைம்ஸ் அக்கர் ஆயிருக்கு, ஒரு பேட்டர்ன்ல இருக்கு. ஸோ எத்தனை தடவை 50 இருக்கு, எத்தனை தடவை 40 இருக்கு அப்படிங்கறத நம்ம கண்டுபிடிச்சோம்னா நமக்கு ஈஸியா இருக்கும் சால்வ் பண்றதுக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் நம்பர் ஆஃப் 50s, எத்தனை 50s இருக்குன்னு பார்ப்போம். இந்த ரோல 1 2 3 4 5, இந்த ரோல ஒரு 5, இந்த ரோல ஒரு 5. ஸோ டோட்டலா 10 50s இருக்கு. ஸோ இதோட சம் எவ்வளோன்னு பார்க்கலாம். 10 50s இருக்கு. ஸோ 10 into 50 500. இப்போ அதே மாதிரி நம்பர் ஆஃப் 40s, ஒரு ரோல 1 2 3 4 இருக்கு. இந்த மாதிரி 3 ரோ இருக்கு. ஸோ 4 3s are 12. ஸோ மொத்தம் 40s 12 டைம்ஸ் இருக்கு. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. நம்ம இந்த 12ங்கிறத கூட ஒன்னொன்னா என்னன்னு அவசியம் இல்லை. 4 into 3 நம்ம மல்டிப்ளை பண்ணி எழுதிக்கலாம். ஸோ இதோட சம் என்னன்னு பார்க்கலாம். 12 into 40. 12 4s are 48 and அந்த 0 இருக்கு இல்லையா, ஸோ 480. அப்ப டோட்டல் சம் 980. ஸோ இதோடைய ஃபுல் டோட்டல் சம் 980. இப்படி ஆட் பண்றதுதான் ஈஸி. rather 40 + 40 + 40 அந்த மாதிரி பண்றதை விட இதுதான் ஈஸி. ஸோ நம்ம இப்படிதான் அந்த பேட்டர்ன் அப்சர்வ் பண்ணி அந்த நம்பரை நம்ம ஆட் பண்ணி ஆன்சர் எழுதணும். ஸோ இங்க டாட்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்பர் ஆஃப் 5 டாட்ஸ் எத்தனை பாக்ஸ்ல இருக்குன்னு பார்ப்போம். எத்தனை பாக்ஸ்ல இருக்குன்னு பார்க்கலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20. ஸோ 20 பாக்ஸஸ்ல 5 டாட்ஸ் இருக்கு. ஸோ இதை மல்டிப்ளை பண்ணா 100. ஸோ 5 டாட்ஸ் மட்டுமே 100 இருக்கு. இப்போ நம்பர் ஆஃப் 1 டாட்ஸ், ஒரு டாட் இருக்கு இல்லையா, அந்த பாக்ஸஸ் எத்தனைன்னு பார்க்கலாம். ஸோ அதையுமே பாக்ஸ் வைஸ் எண்ணாம நம்ம டோட்டலா எண்ண முடியும். தட் இஸ் இது மொத்தம் 8 பாக்ஸ். 1 2 3 4 5 6 7 8. ஸோ இந்த பக்கம் ஒரு 8 பாக்ஸ் இருக்கு. ஸோ இது எல்லாமே சிங்கிள் டாட்ஸ்ங்கிறதுனால இங்க மொத்தம் 8 பாக்ஸஸ். இப்போ இதுல சிங்கிள் டாட்ஸ் 4 பாக்ஸஸ்ல இருக்கு. ஸோ இங்கேயும் 4 பாக்ஸஸ், இங்க 6, இங்கேயும் 6, மேலையும் 4 4 8. ஸோ டோட்டலா இதை ஆட் பண்ணும்போது நம்பர் ஆஃப் 1 டாட் இருக்கக்கூடிய பாக்ஸஸ் கவுண்ட் தெரியும். அதாவது எவ்வளவு 1 டாட்ஸ் இருக்கு அப்படிங்கறதும் நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ இப்போ இதை ஆட் பண்றது ஈஸி. 6 + 4 10 20 28 28 + 16. ஸோ டோட்டலா 44 பாக்ஸஸ்ல சிங்கிள் டாட்ஸ் இருக்கு. ஸோ டோட்டல் சம் 100 + 44 which is 144. ஸோ இந்த மாதிரி ஈஸியா சால்வ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் சி சம். இங்க நம்பர் ஆஃப் 32s எவ்வளவு இருக்குன்னு பார்ப்போம். இது மொத்தம் 8. 1 2 3 4 5 6 7 8. ஸோ இந்த மாதிரி 4 ரோ இருக்கு. அப்போ ஒரு ரோல 8, இந்த மாதிரி 4 ரோ இருக்கு. ஸோ மொத்தம் 32s இருக்கு. ஸோ இதோட சம் என்ன அப்படின்னு பார்த்தா
32 into 32 பண்ணும்போது இதோடைய டோட்டல் வேல்யூ என்னன்னு நமக்கு தெரிஞ்சிடும். இந்த இடத்துல கன்ஃபியூஸ் ஆயிடக்கூடாது, என்ன 32 சொல்லிட்டு. ஸோ டோட்டலா வந்து 1024. 32 வந்து இது 8 இருக்கு. இந்த மாதிரி ஒரு ரோ, 2 ரோ, 3 ரோ, 4 ரோ, 4 ரோ 32 இருக்கிறனால 8 into 4 பண்றோம். ஸோ மொத்தமா 1 2 3 4 5 இப்படி என்னன்னீங்கன்னா மொத்தமா 32 டைம்ஸ் 32 அப்படிங்கிற நம்பர் இருக்கு. ஸோ அதனால இதோட டோட்டல் வேல்யூ 1024. இப்போ 64 பார்க்கலாம். நம்பர் ஆஃப் 64s ஒரு ரோல 4 இருக்கு. இந்த மாதிரி 4 இருக்கிறனால 4 4s are 16. ஸோ இதோடைய சம் என்னன்னு பார்ப்போம். 64 வந்து மொத்தம் 16 டைம்ஸ் இருக்கு. அகெயின் இதுவும் சேம் வேல்யூ தான் வரும், 1024. ஏன்னா 32 டைம்ஸ் இருக்கு. 64ங்கிறது அப்படியே டபுள் பண்ணா வரும்ல. 32 + 32 தான் 64. ஸோ இது 32 டைம்ஸ் இல்லாமல் அதில் பாதி 16 டைம்ஸ் இருக்கும்போது மல்டிப்ளை பண்ணால் அதே ஆன்சர் தான். லைக் நீங்கள் மல்டிப்ளை பண்ணியே பார்க்கலாம், லைக் டு அவாய்ட் கன்ஃபியூஷன். 64 into 16 1024. அப்போ டோட்டல் சம் 1024 + 1024 2048. ஸோ இந்த சம பொறுத்த வரைக்கும் இந்த 32 into 32 1024 எழுதுனா மட்டும் போதும், மிச்சம் எல்லாமே ரொம்ப ஈஸி. 64 into 16 32 டபுள் பண்ணா 64, இந்த 32ல பாதி பண்ணா 16. ஸோ இதை மல்டிப்ளை பண்ணாலும் அதே ஆன்சர் தான். டவுட் இருந்தால் நீங்கள் மல்டிப்ளை பண்ணி கூட செக் பண்ணிக்கலாம். ஸோ டோட்டல் சம்ங்கிறது 32 உடைய வேல்யூவும் 64 உடைய வேல்யூவும் ஆட் பண்ணி நம்ம எழுதுனா டோட்டலாக நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ இந்த மாதிரி பேட்டர்ன்ஸ் அப்சர்வ் பண்ணி சால்வ் பண்ணணும். ஒன்னொன்னா எல்லாத்தையும் கவுண்ட் பண்ணி நம்ம எழுதுனா அது ரொம்ப டைம் கன்சியூமிங் அண்ட் நம்ம தப்பு பண்றதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்கும். இப்போ இதுலயே நெக்ஸ்ட் 3 பேட்டர்ன் டிஸ்கஸ் பண்ணலாம். டி சம். ஸோ இங்கேயும் எத்தனை டாட்ஸ் இருக்குங்கிறத நம்ம பேட்டர்ன் வைஸ் அப்சர்வ் பண்ணி கவுண்ட் பண்ணி எழுத போறோம். ஸோ இந்த பாக்ஸஸ்ல 4 டாட்ஸ் இருக்கு, 3 டாட்ஸ் இருக்கு. ஸோ நம்ம எத்தனை 4 டாட்ஸ் இருக்கு, எத்தனை 3 டாட்ஸ் இருக்குன்னு கவுண்ட் பண்ணி நம்ம இங்க எழுதலாம். நம்பர் ஆஃப் 4 டாட்ஸ். ஸோ 4 டாட்ஸ் வந்து இந்த ரோல பார்த்தோம்னா 3 இருக்கு, இந்த ரோல இல்ல. அகெயின் 3 3 3 3 3. ஸோ 1 2 3 4 5 6 ரோஸ்ல ஒவ்வொரு ரோலையும் 3 டைம்ஸ் இருக்கு, விச் இஸ் 18 பாக்ஸஸ்ல இருக்கு. ஸோ அப்ப இதோடைய சம் என்னன்னா ஒரு பாக்ஸ்ல 4 டாட்ஸ். ஸோ 18 பாக்ஸுங்கும் போது 18 into 4. 18 4s are மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 72. ஸோ டோட்டலா 72 டாட்ஸ் இருக்கு. இந்த 4 டாட்ஸால மேக் பண்ணக்கூடிய டோட்டல் டாட்ஸ் கவுண்ட், தட் இஸ் 4 + 4 + 4. இந்த மாதிரி 4 டாட்ஸ் இருக்கக்கூடிய பாக்ஸஸ் மட்டும் ஆட் பண்ணா டோட்டலா 72 டாட்ஸ். இப்ப நம்ம 3 டாட்ஸ்க்கு போவோம். நம்பர் ஆஃப் 3 டாட்ஸ், இது எத்தனை பாக்ஸ்ல இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ 3 டாட்ஸ் இங்க மொத்தம் வந்து 5 பாக்ஸஸ் இருக்கு ஒவ்வொரு ரோலையும், கரெக்டா? ஸோ எல்லாத்துலயும் 3 பாக்ஸஸ் வந்து 4 டாட்ஸ் ஆக்குபை பண்ணிருச்சு. ஸோ மிச்சம் இருக்கிறது 2 பாக்ஸஸ். மேபி நான் வந்து I'll use different color. ஸோ இதுல ஒரு 2 பாக்ஸ், இதுல ஒரு 2 பாக்ஸ், இதுல எல்லாத்துலயும் ஒரு 2 பாக்ஸ் மட்டும்தான் இந்த 3 டாட்ஸ் இருக்கு. இந்த ரோ மட்டும் ஃபுல்லா 5 பாக்ஸஸுமே 3 டாட்ஸ் இருக்கு. ஸோ 3 டாட்ஸ் இருக்கக்கூடிய டோட்டல் பாக்ஸ் வந்து முதல்ல 2 பார்க்கலாம். 2 வந்து 1 2 3 4 5 6 டைம்ஸ் 2 பிளஸ் இந்த ரோல மட்டும் 5ல. ஸோ 6 2s are 12, 12 plus 5 17. ஸோ 17 பாக்ஸஸ்ல 3 டாட்ஸ் இருக்கு. 18 பாக்ஸஸ்ல 4 டாட்ஸும் 17 பாக்ஸஸ்ல 3 டாட்ஸும் இருக்கு. ஸோ இதோடைய சம் வந்து 17 பாக்ஸஸ்ல 3 டாட்ஸ். ஸோ 17 3s are 51. அப்ப டோட்டல் சம் ஆஃப் எல்லா டாட்ஸும் வந்து 72 plus 51. ஏன்னா 72 4 டாட்ஸும் 51 3 டாட்ஸும் இருக்கு இல்லையா? ஸோ அதனால 72 plus 51 ஆட் பண்ணோம் அப்படின்னா 123. ஸோ டோட்டலா 123 டாட்ஸ் இருக்கு. 18 பாக்ஸஸ்ல 4 டாட்ஸும் 17 பாக்ஸஸ்ல 3 டாட்ஸும். நம்ம இதை வந்து கிராஸ் செக் கூட பண்ணலாம். 18 plus 17 வந்து 35. ஸோ 35 பாக்ஸஸ் 1 2 3 4 5 பாக்ஸஸ் இருக்கு.
செவன் ரோஸ் இருக்கு. ஸோ 7 into 5 35. ஸோ 35 பாக்ஸஸ்ல 18 வந்து 4 டாட்ஸ், 17 வந்து 3 டாட்ஸ். ஸோ நம்ம ஈஸியா ஆட் பண்ணிட்டோம். இப்போ நெக்ஸ்ட் ஈசம். ஈசம்ல ஹெக்ஸகனுக்குள்ள சில ஹெக்ஸகன்ஸும் இருக்கு அண்ட் குவாட்ரிலேட்டரும் இருக்கு. நம்ம வந்து ஒவ்வொருதுலயும் நம்பர்ஸ் எழுதியிருக்காங்க. நம்ம அதை வந்து இப்போ டோட்டலா எத்தனை நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துட்டோம்னா நம்ம ஈஸியா இதே மாதிரி மல்டிப்ளை பண்ணி எழுதிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்பர் ஆஃப் 35s, எத்தனை 35s இருக்குன்னு பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ 35 வந்து நான் வந்து ஒவ்வொரு ஷேப்பா எடுத்துட்டு போறேன். ஸோ இப்போ இதுல பாத்தீங்கன்னா 6. ஸோ நான் வந்து இப்போ பேரலா எழுதிக்க போறேன் டு அவாய்ட் கன்ஃபியூஷன். ஸோ நம்பர் ஆஃப் 25s, அப்புறம் நம்பர் ஆஃப் 15s. இப்போ நான் ஒவ்வொரு ஷேப்ல எழுத போறேன். ஸோ இந்த ஷேப் வந்து 4 15 இருக்கு, 4 பிளஸ் இதுல வந்து 25 வந்து 6 இருக்கு, இதுல 35 வந்து 4 இருக்கு, இதுல 15 வந்து 6, இதுல 15 வந்து 6, மேல 25 வந்து 4, இங்க 35 6, இங்க 35 6, 15 4, 25 6, 15 6, 25 4, 35 4. இப்ப நடுவுல இருக்கக்கூடிய சென்டர். ஸோ நடுவுல இருக்கிற சென்டர்ல வந்து 35 2, 25 2, 15 2 அப்படின்னு இருக்கு. ஸோ எல்லா பாக்ஸஸ்லயும் இருக்கக்கூடிய நம்பர்ஸ் எழுதிட்டோம். இப்ப நம்ம இதை ஆட் பண்ணலாம். 4 plus 6 வந்து 10, 10 இது ஒரு 10, 20, 22. ஸோ 35 வந்து மொத்தம் 22 டைம்ஸ் இருக்கு. இதுவும் 22 டைம்ஸ், இதுவும் 22 டைம்ஸ். இப்ப சம் பார்க்கலாம். ஸோ நம்ம வந்து இது இந்த மாதிரியும் நம்பர் ஆஃப் அக்கரன்சஸ் பண்ண முடியும், ஆர் ஹெக்ஸாகன் வைஸும் பண்ண முடியும். ஸோ அது வந்து நம்மளோட இஷ்டம் தான். ஓகே, இப்ப சம் ஆஃப் 35s, 35 into 22. Again, sum of 25s, 25 into 22. Sum of 15s, 15 into 22. ஏன்னா 22 times வந்து ஒவ்வொரு நம்பரும் வந்திருக்கு. 35 22s are 770. 25 22s are 550. And finally 15 22s are 330. So total sum 770 plus 550 plus 330. So இது மூணுத்தையும் நம்ம ஆட் பண்ணலாம். 330யும் 550யும் 770யும் ஆட் பண்ணோம்னா 1650. இதுதான் டோட்டல் சம். ஸோ இன்னொரு மெத்தட்ல இது எப்படி ஸ்பிளிட் பண்ணலாம் அப்படின்னா, ஹெக்ஸகன் வச்சு, அதாவது 35 வந்து இங்க ஒரு 6, இங்க ஒரு 6 எழுதும் போதே வந்து 12, அதாவது 6 into 2ன்னு பண்ணலாம். நம்ம என்ன பண்ணிருக்கோம், 6 plus 6 பண்ணிருக்கோம்ல, அதுக்கு பதிலாக 6 into 2, 4 into 2 plus 2 அந்த மாதிரியும் பண்ணலாம். இது வந்து பியூர்லி ஸ்டூடெண்ட்ஸோட விஷ் தான். லைக் எனி பேட்டர்ன் வந்து நம்ம அப்சர்வ் பண்ணி நமக்கு எது ஈஸியோ நம்ம அதுக்கேற்ற மாதிரி குரூப்பிசம் பண்ணி சால்வ் பண்ணலாம். நெக்ஸ்ட் எஃப்சம். நெக்ஸ்ட் எஃப்சம். எஃப்சம்ல வந்து ஸ்ட்ரெயிட்டா நம்ம சம் எழுதிடுவோம். சம் ஆஃப் 1000, ஒரே ஒரு 1000 தான் இருக்கு, ஸோ 1000 தான். சம் ஆஃப் 500s, 4 500 இருக்கு, ஸோ 500 into 4 which is 2000. நெக்ஸ்ட் சம் ஆஃப் 250s. 250 பார்த்தோம்னா இங்க இருந்து ஆரம்பிப்போம். 1 2 3 4 5 6 7 8, 8 இருக்கு. 250 into 8 மல்டிப்ளை பண்ணோம். 250 into 8 2000 தான். சேம் நம்ம வந்து சி சம் போட்டோம்ல, 500ல இது பாதி, இது டபுள் பண்ணி, ஸோ அதனால அதே வேல்யூ வரும். 16 into 32 அப்படின்னு சி சம்ல நம்ம போட்டிருப்போம். சாரி, 32 into 32, 16 into 64. ஒரு வேல்யூவை டபுள் பண்ணணும், இன்னொரு வேல்யூ பாதியா இருக்கும், ஸோ அதே ஆன்சர் தான் வரும். நெக்ஸ்ட் சம் ஆஃப் 125s,
125 into, ஸோ இங்கேருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 16 இருக்கு. அகைன் இதுவும் 2000 தான் வரும். ஏன்னா 250ல பாதி இதை டபுள் பண்ணி. ஸோ 125 into 16 2000. இப்போ டோட்டல் சம் 1000 plus 2000 plus 2000 plus 2000. So 1000 plus 2000 plus 2000 plus 2000 equal to 2467 7000. ஸோ இதோடைய டோட்டல் சம் 7000. ஸோ இந்த டாப்பிக்கை பொறுத்த வரைக்கும் நம்பரோட சம் கண்டுபிடிக்கணும். ஆனால் ஒவ்வொன்றா இண்டிவிஜுவலாக ஆட் பண்ணாமல் அதுக்கான பேட்டர்னை அப்சர்வ் பண்ணி நம்ம சம்மோடைய வேல்யூ கண்டுபிடிக்கணும். இந்த டாபிக் இதோட கம்ப்ளீட் ஆகுது. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வேற ஒரு டாபிக் டிஸ்கஸ் பண்ணலாம். தேங்க்யூ. இந்த வீடியோவை பார்த்த அனைவருக்கும் நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் எல்லோரோட பெனிஃபிட்டுக்காகவும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்புறம் எந்த அப்டேட்ஸும் மிஸ் பண்ணாமல் இருக்க அந்த நோட்டிஃபிகேஷன் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள்.